தேவாலய தலைவன் வந்து இயேசு கிட்ட, என் புள்ள வியாதியா இருக்கிறா, அவ மரண படுக்கையில இருக்கிறா, நீங்க வாங்க, வந்து அவன் மேல கைய வச்சா அவன் எந்திரிச்சிருவான்னு கூட்டிட்டு வரும்போது இயேசு இமேஜின் பண்ணிட்டார். ரைட்ரா, இன்னைக்கு நம்ம போறோம், கைய வைக்கிறோம், அவன் என்ன பண்றா, எந்திரிக்கிறா அப்படின்னு வழியில போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அந்த டிலேல புள்ள செத்துருச்சுன்னு வந்து சொல்லும் போது அப்பா இப்ப கற்பனைக்கு போயிட்டாரு. அடக்க ஆராதனை எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அடுத்த வேலையை பார்ப்போம்னு அடுத்தவன்லாம் அடக்கத்தை பத்தி பேசும்போது இயேசு சொல்றாரு, என் கற்பனையை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அந்த பக்கம் போக சொல்லு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்க என்ன நினைச்சிட்டு வந்தோம், புள்ள மேல கைய வச்சா புள்ள எந்திரிப்பான்னு நினைச்சோம்ல, அதுதான் நடக்கணும். அவன் சொன்னது நடக்க கூடாது, நான் நினைச்சதான் நடக்கணும்னு உள்ள போய் நினைத்தது போலவே மரித்தவளை எழுத்து கூட்டிட்டு வருவார் என்றால் நீங்க நினைச்சது உங்க வாழ்க்கையில் நடக்கணும். உலகம் சொல்றது அல்ல, மனுஷன் சொல்றது அல்ல, பிசாசு சொல்றது அல்ல, மனிதர்களுடைய அனுபவம் அல்ல. யாருக்குமே நடக்கலைனாலும் பரவாயில்ல பிரதர், எனக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார், என் வாழ்க்கையில் அது தொடங்கும்.